கண்ணியமிக்க பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப், சையதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை, கண்ணியமிக்க பெருமக்களே, குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகள் இருக்கிறதே எல்லா காலத்திற்கும் படிப்பினை தரக்கூடியது. நேற்றைய பயான்லேயே நாம சொன்னோம், ஒவ்வொரு நபிமான்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல் குப்ராவை கொடுத்திருந்தான், மிகப்பெரிய அத்தாட்சி. அதை மிஞ்சுவதற்கு உலகத்தில் எந்த விஞ்ஞானத்தாலும் முடியாது, எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்களாலும் முடியாது. குர்ஆன் ஷரீஃப் சில வரலாறுகளை சொல்லுதுன்னா ஏதோ மூசா நபி காலத்து வரலாறு, ஈசா நபி காலத்து வரலாறு, பழைய காலத்து வரலாறு. இன்றைய உலகம் நவீன உலகம், இது ரொம்ப விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய உலகம். பழைய காலத்தினுடைய வரலாறு எல்லாம் இப்பொழுது யாருக்கு பயன்பட போகிறது என்று யாரும் நினைத்து விட முடியாது. கண்ணியமிக்க பெருமக்களே, எல்லா காலத்திற்கும் படிப்பினைக்குரியது என்ற வரலாறு தான் சங்கைக்குரிய நபிமார்களுடைய வரலாறு. அது இன்றைய முன்னேறிய காலம் என்று அறியப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய அறிவியல் உலகத்திற்கும் சவால் விடக்கூடிய ஒரு வரலாறு தான் சங்கைக்குரிய நபிமார்களுடைய வரலாறு. உதாரணமாக இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தியாயம், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பிரதானமாக 3 கனவுகளை சொல்கிறான். இந்த அத்தியாயத்தில் ஒரு 3 கனவுகள் வருகிறது. ஒன்று அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கண்ட கனவு. இன்னொன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிலே இருந்த நேரத்தில் அந்த ஜெயிலிலே அவர்களோடு இருந்த 2 பேர் கண்ட கனவு. மூன்றாவது அன்றைய காலகட்டத்தினுடைய மிஸ்ர் தேசத்தின் மன்னர் கண்ட கனவு. அந்த 3 கனவு என்ன, 3 கனவுக்கு விளக்கம் என்ன, இதை இப்போ நம்ம அந்த கதை சொல்லல. ஆனா 3 கனவு இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே வருகிறது. பெருமக்களே, இந்த கனவுகளை பற்றிய ஆய்வுகளை நாம் பார்க்கும் பொழுது, அந்த விளக்கங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விளக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இன்றைய அறிவியல் உலகத்திற்கும் அது சவால் தான். இன்றைய அறிவியல் உலகத்திற்கும் ஏன்னு சொன்னா, கனவுகள் பற்றி உலகத்திலேயே ரொம்ப ஆராய்ச்சி செய்தவங்க யாருன்னா ரஷ்யாக்காரங்க தான். உலகத்திலேயே கனவுகள் சம்பந்தமா ரொம்ப ஆய்வு செய்தவர்கள் யார் என்று சொன்னால் ரஷ்யாக்காரங்க தான். ரஷ்யாக்காரங்க கனவை பற்றி ரொம்ப ஆய்வு செய்து என்ன சொன்னாங்க? நத்திங், அது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அவங்க முடிவு அதுதான். அதை பற்றி ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது வரும் போகும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும், அதுக்கு ஏற்ப ஒரு கலர் வருமா. அவங்க கண்ட ஆராய்ச்சியினுடைய விளைவு. ஒரு ஆளுக்கு பித்தம் கூடுதலா இருந்துச்சுன்னு வைங்க, அவருக்கு அதிகமா கருப்புலையே வருமா. ஒவ்வொரு கட்சி கலர் மாதிரி பித்தம் கூடுதலா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கும். பெரும்பாலும் அந்த கனவுல வரக்கூடியது பூரா கருப்பு வெள்ளையா இருக்கும். இப்படி மாதிரி அவங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கலர் இருக்கும். அதை பத்தி ரொம்ப பொருட்படுத்த வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியலைங்கிறதுனால இந்த அளவுக்கு முடிச்சுக்கிட்டாங்க. கனவு சம்பந்தமாக ரொம்ப ஆய்வு செய்தவர்கள் ரஷ்யாக்காரங்க தான். அதே மாதிரி உடல்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு வண்ணம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள்ல மிகப்பெரிய உளவியல் அறிஞர், இன்று உலகத்திலே போற்றப்படக்கூடிய விஞ்ஞானிகளிலே மிகப்பெரிய உளவியல் அறிஞர் யாருன்னு சொன்னா டாக்டர் ஃப்ராய்டு. ஃப்ராய்டு என்று அறியப்பட்ட அந்த உளவியல் அறிஞர் இருக்கிறாரு, அவர் விஞ்ஞானிகள்ல மிகவும் போற்றப்படக்கூடியவர். அவர் இந்த கனவு சம்பந்தமா ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்கிறார், தி இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம், அதுக்கு பேர். அந்த கனவுகள் சம்பந்தப்பட்ட கனவுகளுடைய விளக்கம்ங்கிற பேர்ல ஆங்கிலத்தில் ஒரு நீண்ட நூல் எழுதியிருக்கிறார். அதுல இந்த கனவுகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கனவுகள். அவர் சொல்றார், மனிதனுடைய அடக்கி வைக்கப்பட்ட அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் கனவுகள் என்ற அதிலே அதற்குண்டான ஆய்வுகளை எல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த தத்துவமும் பொய்த்து போனது. அடக்கி வைக்கப்பட்ட அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகள் தான் கனவு என்று சொல்கிறாரே. உலகத்திலே நடந்த பல கனவுகளை ஆய்வு செய்யும் பொழுது அது அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை என்று அதையும் தற்காலத்தினுடைய அந்த பக்கம் தற்காலத்தினுடைய அந்த ஆய்வாளர்கள் அதையும் அதுல அந்த அளவுக்கு விசேஷமான போதுமான அளவிற்கு தெளிவுள்ள கருத்தில்லை என்று சொல்கிறார். பெருமக்களே, இன்றைய விஞ்ஞான யுகத்திற்கும் காலம் கடந்த இன்றைய காலகட்டத்திற்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விளக்கம் தான் அடிப்படையானது. இந்த அறிவியல் யுகத்திற்கும் கூட உலகத்திலே கனவுகள் சம்பந்தப்பட்ட தீர்க்கமான ஆய்வை சொன்னவர்கள் உலகத்தில் பிறக்கவில்லை. ஆனால் குர்ஆன் தெளிவாக சொன்னது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். கனவு 3 வகை இஸ்லாத்தினுடைய கொள்கையின்படி. கனவு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நம்மை பொறுத்தவரையிலே நத்திங் அல்ல. கனவு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். கனவை பொறுத்தவரையில நல்லது, அது தப்பல்ல. ஆனால் கனவு 3 வகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கனவு 3 வகை. முதலாவது என்னன்னு சொன்னா, என்ன குர்ஆன் தான் ஹதீஸ் தான் அதை தெளிவாக சொல்கிறது.
கனவு ஏன் ஏற்படுகிறது, கனவில எத்தனை வகைகள், கனவிற்கான என்ன விளக்கம், எல்லாவற்றையும் தெளிவாக சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கனவு 3 வகை. முதலாவது என்ன சொன்ன, ஹதீசுன் நஃப்ஸ், மனதிலே பதிந்திருப்பவை. மனப்பிரமைன்னு சொல்றாங்க இல்லையா, மனப்பிரமை. இந்த மனப்பிரமையின் வழியாக வரக்கூடிய கனவுகள் இருக்குது, அதுல தெளிவு இருக்காது, ஒரு தெளிவா இருக்காது. என்ன படுத்திருப்பாரு, அந்த கனவு சம்பந்தமா சிலதெல்லாம் காட்சியெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஒண்ணு போயிட்டு வந்து 2வது படுப்பார், அதனுடைய தொடர்ச்சி வரும், அது ஒரு தெளிவானதா இருக்காது. கனவு கண்ட தெளிவா சொல்ல தெரியல அப்படின்னு எத்தனை கனவுகள் இருக்குது. இதெல்லாம் இந்த மனதிறமை ஹதீசுன் நஃப்ஸ், இதுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதோ, இதை பத்தி பெரிதாக எண்ணப்பட வேண்டிய அளவுக்குள்ள விஷயம் அல்ல. இதை நாம கண்டுக்கிற வேண்டியது இல்லை. இது முதலாவது வகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுடைய 2வது வகையை சொல்றாங்க, தஹதீரு ஷைத்தான், ஷைத்தானுடைய எச்சரிக்கை. அது ஷைத்தான் பயம் காட்டுறான், அது கனவுடைய 2வது வகை. இந்த ஷைத்தானுடைய இந்த அச்சமூட்டுதல் இருக்கிறதே, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கனவுடைய 2வது வகை. பார்த்தா பயங்கரமான கனவா இருக்கும், எழுந்திருச்சு பார்த்தா ஒரு விதமான நடுக்கம், என்னவோ தெரியலையே, நம்ம வாழ்க்கையில் எதுவும் சம்பவங்கள் நடக்க போகுதா, இப்படி பயமா நடந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமூட்டக்கூடிய ஒரு கனவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன், என் கழுத்து ஒரு பக்கம் தனியா இருக்கு, முண்டை நான் தனியா உட்கார்ந்துருக்கிறேன், இது தனியா இருக்குது, நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததஹத்தஸ் பி தலாபி ஷைத்தானி பிக ஃபில் மனாம், உங்களுடைய கனவுல ஷைத்தான் விளையாடக்கூடிய இந்த காரியத்தை யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. கெட்ட கனவு கண்டா அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, எழுந்திருச்ச உடனே பயமா இருக்கு, கெட்ட கனவா இருக்குது, இடது பக்கம் 3 தடவை துப்பணும். ஹதீஸ்ல வருது, இடது பக்கம் என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்து துப்பணும். யாராவது படுத்திருப்பாங்க, ரொம்ப கனமாவும் துப்பிடக்கூடாது, லேசா துப்பணும். இடது பக்கம் 3 தடவை என்ன செய்யணும், துப்பணும். அந்த கனவினுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அது அவுது ஓதிக்கிறணும், குல்லபில் ஃபலக் நாஸ் ஓதிக்கிறணும், இப்படிப்பட்ட சூறாக்களை ஓதிக்கிறணும். அதே மாதிரி அந்த கனவினுடைய எந்த விளைவுகளும் நமக்கு வராம இருக்கணுமானா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எவ்வளவு கெட்ட கனவா, பயங்கரமான கனவா இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்ப அதனால இந்த தஹதீர் முதல் விஷயம் ஹதீசுன் நஃப்ஸ், மனப்பிரமைகள். 2வது ஷைத்தானுடைய இந்த எச்சரிக்கை, பயங்காட்டுதல் இருக்குது, இதனுடைய எந்த விளைவும் யார்ட்டையும் சொல்லாம இருந்தா போதும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி இடது பக்கம் துப்பியாச்சுன்னா அந்த கனவுனால எந்த தீங்கும் இருக்காது. கனவினுடைய 3வது வகை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அர்-ருயா ஸாதிகா, உண்மையான கனவு. உண்மையான கனவுன்னா என்ன அர்த்தம்னா, கண்ட மாதிரி நடக்குதுன்னு அர்த்தம் அல்ல, அந்த கனவுக்கு பலன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது, அதற்கு விளக்கம் இருக்குதுன்னு அர்த்தமே தவிர நாம எப்படி கண்டமோ அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அல்ல. என்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு 6 மாதத்திற்கு முன்னால் வரை உண்மையான கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. அவங்களை பொறுத்தவரையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கனவுகள் எல்லாம் பெரும்பாலும் உண்மையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாத காலம் வரை உண்மையான கனவுகள் வந்தது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவுடைய காலகட்டத்திலே நான் தோட்டங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு ஹிஜ்ரத் செய்வதாக கனவு கண்டேன்னு சொன்னாங்க. தோட்டங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு, அது மதீனா முனவ்வரா என்று நான் விளங்கிக் கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த காட்சிகளை காண்பித்து கொடுத்தான் என்பது ஹதீஸ்ல வருது. உஹது யுத்தத்திற்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வாளினுடைய முனை முறிந்து மீண்டும் ஒட்டிக் கொள்கிறது, அப்படி நான் கனவு கண்டேன். அதே போல உஹதுக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு கனவு சொன்னாங்க, கொழுத்த மாடுகள் அறுக்கப்படுவதாக நான் கனவு கண்டேன். பல பெரிய சஹாபிகள் அதில் இறந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கான விளக்கத்தை அவர்களே அதற்கு பின்னால் நமக்கு சொன்னார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஏற்கனவே நம்ம ஞாபகப்படுத்தி இருக்கிறோம், அதுல சய்யிதத்துனா உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு கனவு கண்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன், ரஅய்து அம்ரன் ஃபதீஹா, பயங்கரமா இருந்துச்சு நாயகமே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. எந்த கனவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், ரஅய்து அம்ரன் ஃபதீஹா, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். யாராவது அப்படி நம்மள்ட்ட சொன்னாங்கன்னு வைங்க, யாராவது ஒரு ஆள் நம்மள்ட்ட நான் ஒரு கனவு கண்டேன்னு சொன்னா நாம உடனே சொல்ல வேண்டிய சுன்னத்தான ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. யாராவது நம்மள்ட்ட நம்ம சக பழக்கம்ங்கிற ரீதியில சொல்றாங்க, அல்லது விளக்கம் தெரிஞ்சவங்க ரீதியில சொல்றாங்க, அல்லது பெரிய மனுஷங்கிற ரீதியில சொல்றாங்க, அல்லது ஒரு நல்ல மனுஷங்கிற ரீதி ஏதாவது ஒண்ணு வகையா நம்மள்ட்ட சொல்றாங்கன்னு வைங்க, யாராவது நம்மள்ட்ட சொன்னா கனவு கண்டேன்னு சொன்னா ஹைரன் ராயிட்ட, நல்லதுதான் பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லணுமா? முதல்ல என்ன சொல்லணும்? ஹைரன் ராயிட்ட, நல்லதுதான் பார்த்திருக்கிறப்பா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு விளக்கம் தெரிந்தால் அது சம்பந்தப்பட்டது சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா யார் கனவு கண்டாலும் ஹைரன் ராயிட்ட, நல்லதைத்தான் பார்த்திருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும் என்பது ஹதீஸிலே வருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உம்மு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்த உடனே ஹைரன் ரஐதி, நல்லதுதான் பார்த்திருக்கீங்கம்மான்னு சொன்னாங்க. நல்லதுதான் பார்த்திருக்கீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இல்லாதது சொல்ல மாட்டாங்க, உள்ளது சொல்லுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன கனவுன்னு கேட்டவொடனே அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து என் மடியில் விழுவதாக கண்டேன் நாயகமே. நான் ஸல்லல்லாஹு நல்ல கனவுதாம்மா, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருவுற்று இருக்கிறார்கள். அவங்களுடைய மேனியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு கருவுற்று இருக்கிறார்கள். அவங்க சீக்கிரமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க. அந்த குழந்தையை உன் மடியில் நீ வைத்திருப்பாய், அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க. அது என் சதை துண்டு அல்லவா, அதை மடியில வந்து விழுறதான கனவு கண்டேன்னா, அதாவது இமாம் ஹுசைன் அவர்களை உன்னுடைய மடியில் நீ வைத்திருப்பாய், அதுதான் அந்த கனவினுடைய விளக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமக்களே, அதனால இந்த மூணாவது வகை கனவுல மூணாவது வகை இருக்குது, அர்-ருய்யா சாதிகா, நல்ல கனவு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கனவை பொறுத்தவரையில எல்லாத்தையும் விளக்கம் கேட்கணுங்கிறது இல்லை. அது ஆலிம்களா இருந்தாலும் சரி, கனவுக்கு விளக்கம்ங்கிறது ஒரு அருள். அது அல்லாஹ் தஆலா நாடிய சில பேருக்கு கொடுப்பானே தவிர அது வெறும் படிச்சு தெரியக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது அல்லாஹ் தஆலா சில பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான விசேஷம். அது கனவுங்கிறது காலத்தை பொறுத்து ஆளை பொறுத்து மாறுபடும். இந்த இடத்திலேயே கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற விளக்கத்திலேயே அந்த நுட்பங்கள் எல்லாம் இருக்கிறது. காலத்தை பொறுத்து மாறுபடும். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்றதிலேயே நபிமார்களுக்கு பின்னாலே உலகத்துல இமாம் ஹஜ்ரத் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னாரா, நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய ஷைஹை கண்டேன்னு சொன்னான். நான் என்னுடைய ஷைஹை கண்டேன், என்னுடைய ஷைஹை நான் கண்டேன். ரொம்ப பேணுதலான பெரிய மனிதர். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நிக்கிறாங்க, என்னுடைய ஷைஹ் அவர்கள் முன்னால நின்னு ஒரு சஃப்ல நிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. தொழுகையில சஃப்ல நிக்கிற மாதிரி தெரியுது, என்னுடைய ஷைஹ் அவர்களை பெரிய ரொம்ப பேணுதல் மிக்க பெரிய மனிதர், நான் உங்களை கண்டேன். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, நீங்க கண்ட கனவு உண்மையா இருந்தா உங்க ஷைஹ் அந்த நேரத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா தொழுகையை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் யாராவது நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது மையத்து தான் இருக்கும். அது மையத்து தான், ஜனாஸா தான் இருக்கணும். நீங்க விசாரிச்சு பாருங்கன்னு சொன்னாங்களாம். விசாரிச்சு பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க ஷைஹ் இறந்திருந்தாங்க. பெருமக்களே, அதனால கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே மிகப்பெரிய இமாம் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும். ஒரு தடவை அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஒரு ஆள் வந்து கனவு கேட்கிறாரு, நான் வந்து கட்டில படுத்திருக்கிறேன், கட்டிலுக்கு கீழே கட 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 நெருப்பு எரிகிற மாதிரி, இந்த நெருப்பு கங்கு இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொன்னாங்க. அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சீக்கிரம் போய் இங்க கீழே தோண்டி பாருங்க, ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னாங்க. கீழே போய் தோண்டி பாருங்க, நல்ல ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னாங்க. அப்படி கனவுலாம் கண்டா நல்லா இருக்கும், பொக்கிஷம் இருக்குதுன்னு நாங்க தோண்டி பாருங்கன்னு சொன்னாங்க. போய் தோண்டி பார்த்தாங்க, அதே மாதிரி பெரிய பொக்கிஷம் இருந்துச்சு, எடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு ஆள் வந்தார், நான் கனவு கீழே ஒரு கட்டில கீழே படுத்திருக்கிறேன், கத கத கதை நெருப்பா இருக்குதுன்னாங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் ஊட்ட காலி விடுங்க, ஊடு தீ எறிய போகுதுன்னாங்களாம். ஊடு தீ எறிய போகுதுன்னாங்களாம். அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெளியேட்டு போயிட்டு இருக்கிற வீட்டுல ஏதோ ஆபத்து வந்துருச்சு, தீ எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னன்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்களா, முதல்ல கனவு கண்ட ஆள் இருக்கிறாரு, நல்ல குளிரான நேரத்துல கண்டார். குளிர் நேரத்தில் கடகதப்பான நெருப்பு என்பது அவருக்கு ஏதோ ஒரு பயனளிக்கக்கூடியது. அது எனக்கு விளக்கம் இப்படிப்பட்டது, அங்க கீழே புதையில் இருக்கிற மாதிரி. இரண்டாவது கனவு கண்ட நேரம் ஏற்கனவே சூடு, கடுமையான சூடு நேரம். அந்த நேரத்துல கடகதன் தீ இருந்துச்சுன்னா ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு உணர்ந்தது, எனக்கு உணர வைத்ததுன்னு சொல்லி அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தை பொறுத்து கனவுகளுடைய விளக்கம் மாறுபடும், ஆளை பொறுத்து மாறுபடும். இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுஃபிலேயே ஒரு இடத்துல வருது, ஃபஅஸன முஅஸ்ஸினுன் அய்யத்துல் ஈரு இன்னக்கும் லசாரிகுன். அல்லாஹ் சொல்வான், ஒரு ஆள் பாங்கு சொல்றதா கனவு கண்டா, நல்ல மனிதராக இருந்தால், வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், அல்லாஹ் தஆலா அதான் என்பதை ரெண்டு இடத்துல உபயோகிக்கிறான். பாங்க் என்ற வார்த்தையை ரெண்டு இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை பற்றி பிரகடனப்படுத்துகிறார்கள், அதுல பாங்குன்னு சொல்றான். அப்ப அதனால நல்ல மனிதரை கண்டால் சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போவார்னு அர்த்தம். நல்ல மனிதர் பாங்கு சொல்றதா கனவு காண்கிறாருன்னா சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு அர்த்தம். அவர் கெட்டவராக இருந்தால் ஃபஅஸன முஅஸ்ஸினுன் அய்யத்துல் ஈரு இன்னக்கும் லசாரிகுன். அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சகோதரர்களுக்கு அறிவிப்பாளர் அறிவித்தார், உங்களிலே ஒருவர் திருடராக இருக்கிறார் இந்த கூட்டத்தில் என்று அவர் அறிவித்தார். எனவே அந்த இடத்துல அதான் என்ற வார்த்தையை சொல்கின்ற காரணத்தினாலே கனவு கண்டவர் அவர் ஒழுக்கம் குன்றியவராகவோ அவர் கெட்டவராகவோ இருந்தால் அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் வரப்போகுதுன்னு அர்த்தம் என்று சொன்னார். அப்ப அந்த கனவை பொறுத்து இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது, ஆளை பொறுத்து மாறுபடுகிறது. அருமையான பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா பிரதானமாக கனவைத்தான் சொல்கிறான். அந்த கனவுக்கான விளக்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3 விளக்கங்கள் பற்றியும் ஆய்வு செய்கிறார்கள். அந்த விளக்கங்களை பற்றி
பற்றி ஆய்வு செய்து கனவு எத்தனை வகை என்று பிரிக்கிறார்கள், கனவினுடைய அசல் நிலை என்ன என்பதை பிரிக்கிறார்கள். கனவுக்கு உலகத்திலே விளக்கம் சொல்வதற்கான உயர்ந்த நிலை அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அறிவியல் வளர்ந்த காலம், இன்றைய அறிவியல் உலகம் அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சுங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்திலேயும் கூட அந்த கனவு சம்பந்தப்பட்ட தீர்க்கமான தெளிவான ஒரு விளக்கம் யாருக்காவது உலகத்தில் வேண்டும் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, அவர்களுடைய விளக்கத்தை படிக்காமல் அப்படி யாரும் சொல்ல முடியாது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கனவனுடைய மேன்மை இங்கே சொல்லியிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கண்ட கனவை தகப்பனார்ட்ட சொன்னாங்க. தகப்பனார் சொன்னாங்க, லா தகசுஸ் ருயா கலா இஹ்வதிக, என் அருமை மகனே, நீ கண்ட கனவை உன் சகோதரர்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது உனக்கு இடையூறாகும் சொன்னாங்க. அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறார்கள். ஒரு தந்தை ஒரு மகன் ரெண்டு பேருடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், தந்தை மகனுடைய உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும், தன் வாழ்வின் சம்பந்தப்பட்ட எல்லா நிலைகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையிலே தந்தை மகனுடைய உறவு வேண்டும். இன்னைக்கு சில பிள்ளைகள்கிட்ட வாப்பமா பேசுறதே கிடையாது. அவர் எப்பமாவது அவர் ஒரு நாள் அப்படி பார்த்தாலே ஏறிட்டு இப்படி பார்த்துட்டாலே பெரிய காரியம். இன்னைக்கு சில குடும்பங்களுடைய உறவு, பிள்ளை தகப்பனாருடைய உறவுங்கிறது அப்படி இருக்குது. தகப்பனார் பிள்ளையினுடைய உறவுங்கிறது அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் தகப்பனாரிடத்திலே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பிள்ளையினுடைய நிலைப்பாடும், அதை கேட்கக்கூடிய தன்மை கொண்ட நிலையிலும், அதை கேட்டு அவருக்கு வழிகாட்டக்கூடிய நிலையும் தகப்பனாருடைய நிலை இருக்க வேண்டும் என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, அற்புதமான தத்துவங்களும் உலகத்தினுடைய வரலாற்று உண்மைகளும் நிறைந்த பாடங்கள் தான் நபிமார்களுடைய வரலாற்றை தவிர ஏதோ கடந்த கால வரலாறு, அது இன்றைய காலகட்டத்திற்கு அது வழிகாட்டுதல் இல்லை என்று நாம் தள்ளிவிட முடியாது. எந்த காலகட்டத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஆயத்துல் குபரா தான் நபிமார்களுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா அதிலிருந்து படிப்பினை பெறும் நசீபை தந்தருள்வானார். சங்கைக்குரிய நபிமார்களை நம்முடைய வாழ்வின் வழிகாட்டிகளாக என்றும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbaya.com.